பூத்தவளே புவனம் 14 பூத்தவளே பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. கோலார் தங்கவயலில் விசேஷமான க்ஷேத்திரங்களில் மிகவும் பழமையான 80 வருஷமாக வீட்டிருக்கின்ற அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி இடி ஹாஸ்பிட்டல் பின்புறத்தில் சிவராஜ நகரில் வீட்டிருக்கின்ற ஆதிசக்தி பத்ரகாளி அம்மன் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். இந்த அம்பிகை ஸ்மசானத்தின் பின்புறமாக இருந்து அழகே உருவான அழகாக வீட்டிருக்கின்ற அம்பிகை. இந்த கோவில் 80 வருஷமாக நம்ம கோவில் பிரதான தர்மகர்த்தாவான சுவாமி மதிப்புக்குரிய ஸ்ரீமான் கணேஷ் சுவாமி பத்ரகாளிதாசன் அவருடைய திருத்தகப்பனாரான செல்வம் சுவாமி, அவங்களுடைய திருத்தேவியாரான கல்லீலா அம்மா அவங்களிருந்து 80 வருஷமாக விசேஷமாக இந்த கோவிலாகப்பட்டது தொடங்கி இன்று வரையில் ஒரு வருடமும் ஒரு நாட்களும் அம்பிகைக்கு விசேஷமான பூஜைகள் சாக்கிய முறை பிரகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல 31 வருடமாக மதிப்புக்குரிய ஸ்ரீமான் கணேஷ் சுவாமி பத்ரகாளிதாசன் அவர் 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 முன்னிலையில் சுவாமி அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை தரித்து கொண்டு மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு உற்சவம் மேல்மலையனூரில் பெரும் க்ஷேத்திரங்களில் நடக்கும் வைபவத்தை போல தவறாமல் தேர் வீதியோடு கரகம் சேர்ந்து அம்பிகைக்கு 3 நாட்களும் ஒரு மண்டல காலமும் விசேஷமான 48 நாட்கள் தொடங்கி கடைசி 3 காலம், அதாவது சிவராத்திரி முன்தினம் வேதபாராயணம் சுப்பிரபாத சேவை, அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு விசேஷமான உக்தமான மகாகாளி ஹோமம், அதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு கரகம், அதைத் தொடர்ந்து சத்ரு சம்ஹார பூஜை, அதே போல மயான கொள்ளை உற்சவம், அம்பாள் புறப்பாடு. இந்த வைபவம் வெகு விமர்சையாக ஒரு வருஷமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அம்பிகை இங்கு வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் குழந்தை மேன்மை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரமும், அதே போல கிரகபாதையும் பைசாச்சிக பாதையும் இருப்பவர்களுக்கெல்லாம் எல்லா துயர்களையும் தீர்த்து எல்லா விதமான நன்மைகளும் கொடுத்து லோக பிரசித்தியாக இருக்கக்கூடிய மகத்தான ஒரு க்ஷேத்திரம். பல மாநிலங்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் அடியார்கள் அம்பிகையை தவறாமல் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெருமை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திற்கு எல்லோரும் வர வேண்டும். கோலார் தங்கவேல் இத்தகைய மகத்தான ஒரு தேவஸ்தானத்தை எல்லோரும் காண வேண்டும். அம்பிகையின் அருளை பெற வேண்டும். தங்களால் முடிந்த கைங்கரியத்தையும் சேவையும் அம்பிகைக்கு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஓம் ஸ்ரீ பத்ரகாளியை நமக.